திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பிஜேபி ஒரு மண்குதிரையை நம்பி அதிமுக செல்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை திரு நாராயணன் முன்வைக்கிறார். இதுல நீங்க எப்படி பார்க்கறீங்க? டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நாராயணன் கருத்தை இந்த ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு தான். எப்படின்னா அது மண்குதிரை எல்லாம் கொச்சப்படுத்த விரும்பல. நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஃபாரின் பாலிசின்றது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ தீர்மானிக்கிறது கிடையாது. 67 வருஷமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ஹிஸ்டாரிக்கலா வந்திருக்க ஒரு ப்ராசஸ். அது ஒரு உபரியான தகவல் வந்து 1977 வந்து வாஜ்பாய் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆன பிறகு முதன்முறையாக அவரை வந்து சந்தித்த அன்றைய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி குரோமிகோ வந்து அவரை வந்து பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப பயந்துகிட்டே வந்தாராம். ஏன்னா வந்து இந்திரா காந்தியை ரொம்பவும் ஆதரிச்ச ஒரு கட்சி, ஒரு நாடு ரஷ்யா. அப்ப ஒரு முதன்முறையா வாஜ்பாய் அவர்கிட்ட சொன்னது வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்பது எந்த ஒரு தனிநபரையோ ஒரு கட்சியையோ சார்ந்தது அல்ல, அதற்கென்று ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு அப்படின்னு சொல்லி அவரை முதல்ல கூல் டவுன் பண்ணாராம். சோ இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதெல்லாம் வந்து கடந்த 67 வருஷமா ஒரு தொடர்ச்சியான ஒரு பின்னணியில வருது. இந்த இலங்கை பிரச்சனை என்பது இது வந்து எத்தனை மீட்டிங்ல நம்ம இப்படி பேசினாலும், தொலைக்காட்சி வாதங்களையும் மேடைகள்ல பேசினாலும் அரசியலுக்கு வேணா அது இருக்கலாமே ஒழிய நடைமுறையில வந்து அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. அது இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிஜேபியோட ஃபாரின் செல்லில் இருக்கக்கூடிய சேஷாத்ரிச்சாரி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த லைன் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட லைன் தான். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசக்கூடியது வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட லைன் தான். ஆகவே இதுல வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் நிச்சயமாக வராதுன்னு நான் மறுபடியும் அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். திரு கௌரிசங்கர், இந்த கோரிக்கையில நிறைய கோரிக்கைகள் நிதி சார்ந்ததாக இருக்கிறது. மாநிலங்களுக்கும் மத்தியிலும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வு சம்பந்தமாகவும் மாநிலத்திற்கு பல திட்டங்களுக்கான நிதியை தான் கேட்கிறாங்க. மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்த போதும் முதலமைச்சர் இப்படி ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே 3 ஆண்டு காலத்துல முன்னாடி இப்படி ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகை தமிழ்நாட்டுக்கு தரணும்னு கேட்டாங்க. அப்போ அதுல வந்து ஒரு மாநிலத்திற்கென்று நாங்கள் எதையும் செய்ய முடியாது, எல்லா மாநிலத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருக்கிறதோ அதன்படிதான் அந்த ரேஷியோ படிதான் பிரிச்சு தர முடியும்ன்ற கருத்தை சொன்னாங்க. இப்போ இவ்வளவு பெரிய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்காங்களே, இந்த இருவருடைய தனிப்பட்ட நல்லுறவின் காரணமாக இந்த ரிசோர்சஸ் நமக்கு வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, தமிழ்நாடு விஷன் 2023 அப்படிங்கிறதுல ஒரு 200 ப்ராஜெக்ட்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அம்மா 200 ப்ராஜெக்ட்ல இட்ஸ் எ டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. நீங்க தமிழ்நாடு டெவலப் ஆச்சுன்னா இட்ஸ் எ டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஒருவேளை தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு சின்ன ரவுண்டு போட்டு நம்ம வைக்க போறது கிடையாது. அப்படி ஒரு 200 ப்ராஜெக்டை உற்பத்தி பண்ணி இதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி செஞ்சு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. இது பண்ணா நல்லது தானே, மக்களுக்காக தானே, நாட்டுக்காக தானே. தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு நாடு தானே, அதனால டெவலப் ஆனா நல்லது தானே. அது நிச்சயம் நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான பிரச்சனை வராதுங்கிறதா என்னுடைய முடிவு. இல்ல, ஒரு வார்த்தை ரொம்ப அழகா அதுல பயன்படுத்தி இருக்காங்க. திஸ் இஸ் அதாவது ஹியூமிலியேட்டிங் டு தி ஸ்டேட்ஸ். பிளானிங் கமிஷனோட நிதி ஒதுக்கீடுகள் அப்படிங்கிறது ஒரு மனசு வேதனைப்படக்கூடிய அளவுல தான் இது வரைக்கும் இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை who should be treated as an equal partners in development. நாங்க இந்த விஷயத்தை ஒத்துக்கிறோம். எஸ், we should be an equal partners. அதனால தான் சொல்றோம் 100 நகரங்கள் மாதிரி நகரங்களை உருவாக்குவோம்னு திரு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களும் சேர்த்துதான். அதனால அர்பன் டெவலப்மெண்ட்ல வரும்போது நேச்சுரலா இந்த மாநிலங்கள் முன்னேறும் போது நாடு முன்னேற வேண்டும். அதனால இது பாரபட்சம் இல்லாமல் முன்னேற்றம் இருக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்காங்க, டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர். இதுல அதை நிச்சயமா இந்த மாநில அரசு விடாது. ஏன்னா ஒரு எலெக்ஷனுக்கு போச்சு கேட்டேன், 148 ரூபாய் கொடுக்கிற இடத்துல 100 ரூபாய் கொடுத்துட்டு மீதி 48 ரூபாய் லோக்கல்ல இருக்க பாலிட்டிஷியன்ஸ் பாக்கெட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பரை இந்த அரசு கேட்டது நாட்டுக்கு நல்லது இல்லை. ஏன்னா இடைத்தரகர்கள் எளிய மக்கள் மத்திய அரசு இன்னொரு முடிவு எடுக்கல. அந்த முடிவு எடுத்த பிறகு அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம். திரு மணி, இதுல இன்னொரு அரசியல் கேள்வி இருக்கிற இந்த சந்திப்பு முடித்து விட்டு வந்த பிறகு முதலமைச்சர் என்ன கேட்கிறார்கள், நீங்க என்டிஏ ஆதரிப்பீர்களா அப்படின்னு கேட்கிறப்ப அவங்களுக்கே மெஜாரிட்டி இருக்கு, அதை நாங்க ஆதரிக்க வேண்டிய அரசாங்கம் அவசியம் இல்லை, அந்த அவசியம் இல்லைன்னு. நாடாளுமன்றத்தின் மேலவையில் ராஜ்யசபையில் அவர்களுக்கு போதுமான பெரும்பான்மை இல்லையே, அங்க நீங்க ஆதரிப்பீங்களான்னு கேட்கிற போது we'll see when the issue arises. தேவை எழும்போது அப்படி ஒரு கோரிக்கை வரும்போது பார்க்கலாம்னு சொல்றாங்க. இது வந்து மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்றதா, அல்லது பிரச்சனையின் அடிப்படையில பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலையை அதிமுக எடுக்கும் அப்படின்னு புரிந்து கொள்வதா, இது எப்படி பார்க்கிறது? இன்றைய சந்திப்போட முக்கியமான பகுதி இதுதான்.
எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம முந்தைய பேசினதுதான். அதாவது வந்து பாலிடிக்ஸ்ன்றது வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, பர்செப்ஷனும் கூடாது. லோக்சபால இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, ராஜ்யசபால முக்கியமான மசோதாக்களுக்கு ஜெயலலிதா மாதிரி, நவீன் பட்நாயக் மாதிரி, மமதா மாதிரி அவருடைய ஆதரவு தேவை. அது இருந்தாலும் கூட அதையும் மேனேஜ் பண்ண முடிஞ்சா கூட முக்கியமான மாற்றங்கள் வர இருக்கிறது. என்னுடைய கருத்துப்படி இன்னும் 6 மாதங்களிலேயே முக்கியமான சில கொள்கை முடிவுகள் வரப்போகின்றன. உதாரணத்துக்கு FDI இன் டிஃபென்ஸ், FDI இன் ரயில்வேஸ், இதெல்லாம் வரப்போகிறது. இப்படி வரக்கூடிய சூழல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்போசிஷன் வந்து காங்கிரஸ் ஒரு அப்போஸ் பண்ணதுன்னா அதோட கிரெடிபிலிட்டி லெவல்ஸ் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குது. ஜெயலலிதா அப்போஸ் பண்ணாங்கன்னா அதற்கான கிரெடிபிலிட்டி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஜெயலலிதா அப்போஸ் பண்ணாங்கன்னா மமதா, நவீன் பட்நாயக் எல்லாருமே அதை சப்போர்ட் பண்றதுக்கும் லெஃப்ட் சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சோ ஒரு மொமெண்டம் அப்ப பிக்கப் ஆயிடுச்சுன்னா அவரை சுத்தி ரிவால்வ் ஆகும் இஷ்யூ. அப்ப வந்து ஒரு கன்சென்சஸ் அப்ரோச்ல நான் வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரேன்னு நினைக்கக்கூடிய மோடியால அதை செய்ய முடியாது. சோ அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டினை பண்றதுக்கும் ஜெயலலிதா, மமதா, நவீன் பட்நாயக் இவர்கள் இந்த மாதிரி ஒரு 3 கட்சிகள் வந்து ஒன்றாகி வந்து பார்லிமெண்ட்ல வந்து முக்கியமான மசோதாக்களை வந்து உங்களுக்கு அவங்க அப்போஸ் பண்றதை வந்து ஸ்கட்டில் பண்றதுக்கும் தான் வந்து இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அதை தான் அவங்க இன்டைரக்டா பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி ஆதரித்தாலும் ஜெயலலிதா வந்து தன்னுடைய டேர்ம்ஸ்ல தான் அவங்க ஆதரிப்பாங்க. அவர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கின்றன. அந்த கோரிக்கைகளை வைத்தா நம்ம ஆட்சிக்கு எதிரானவராக ஜெயலலிதா போய்விடக் கூடாதுன்னு பாஜக பார்த்துக்கொள்ள முயற்சிக்கிறதுன்றதை நீங்க சொல்றீங்க. ரிஃபார்ம்ஸ்க்கு பிகாஸ் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. மோடியா லேடியா அப்படின்ற கேள்வி தேர்தலுக்கு முன்னால் வந்தது. இப்போ வந்து அப்படி ஒரு நிலைமை தெரியல. நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பீர்களா மாநிலங்களவைன்னு வரும்போது அவங்க வந்து ஆம் இல்லைன்ற பதில் சொல்லாமல் அப்போது பார்க்கலாம் சொல்றாங்க. அப்போது பார்க்கலாம்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மோடியை நோக்கி அதிமுக அவங்க ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போவதற்கு ஆயத்தமாகிற மாதிரி தெரியுது. அதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கருத்தை? இல்ல அதாவது நிச்சயம் எதிர்ப்பு சக்தியா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வராது. தமிழக மக்களினுடைய நலத்தை பேணி காக்கிற வரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பு சக்திகள் வராது. அவர் மிஸ்டர் மணி சொன்ன மாதிரி உங்களுக்கு இஷ்யூ பேஸ்டா உங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ராஜ்யசபா 10+1 இப்போ 11 மெம்பர்கள் ஆக போறாங்க. நிச்சயம் அது வந்து சப்போர்ட் பண்ணித்தான் ஆவாங்க. இல்ல இது ஒரு அரசியல் கட்சியா மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு நீங்க அரசியல் கட்சி இஷ்யூ பேஸ்ட் நீங்க சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது இல்ல. தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஒருவர் மத்திய அரசாங்கத்தினுடைய ஏராளமான உதவிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிதான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதனால இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 3 ஆண்டுகளில் முதலமைச்சரே சொல்லி இருப்பது போல நான் 76 முறை கடிதம் இது பண்ணாங்க, 41 முறை நான் கடிதம் எழுதினேன்னு சொல்லியிருக்காங்க 3 ஆண்டுகள்ல. பிஜேபி காங்கிரஸ் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வருத்தம் இப்படி ஒரு இணக்கமான போக்கை அவர்கள் கடந்த காலத்தில் கையாள ஒரு மோதல் போக்கை கையாண்டார்கள். மாநில நலன் கருதி அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது காங்கிரஸ் உடைய கருத்தாக கடந்த காலத்தில் இருந்தது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு